மீண்டும் ஒரு முறை மன்னிப்பின் மகத்துவத்தையும் மாண்பையும் பற்றி இன்றைய வாசகம் எடுத்துரைக்கின்றது. மன்னிப்பு என்ற வார்த்தை கேட்கின்ற பொழுது அது ஒரு செயல். நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இரக்கத்தையும் அன்பையும் காண்பிக்கக்கூடிய செயல். அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறைவன் நமக்கு தாராளமாய் வழங்குகிறார். கடவுளுடைய அன்பும் இரக்கமும் மன்னிப்பாக, பாவ மன்னிப்பாக நமக்கு வருகிறது. எவ்வளவு முறை நாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு திரு அருட்சாதன அருள் மன்னிப்பு நமக்கு உதவியாக இருக்கிறது என்பது நமது அனுபவம். ஆனால் அதே மன்னிப்பை நாமும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு வலியுறுத்துகிறார். யார் மீதாவது நமக்கு கோபம் இருந்தால், மனத்தாங்கல் இருந்தால், யாராவது நம்மை காயப்படுத்தி இருந்தால், மன்னிக்க முடியவில்லை என்றால் கடவுளுடைய அன்பை நினைத்து கொள்வோம். மன்னிக்கவில்லை என்றால் நாம் பெறுகிற மன்னிப்பு முழுமை அடையாது. கடவுளோடு நல் உறவும் இருக்காது. மன்னிப்பு என்ற கொடையை கொடுக்க கற்றுக்கொண்டால் நமது மனது எளிதாகும், உடல் நலம் சீராகும், நாம் கடவுளுடைய பிள்ளையாகும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளை என்று ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபமும் அர்த்தமுள்ளதாகும். எனவே மன்னிப்போம், இறைவனுடைய பிள்ளையாவோம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.